से बच्चों இன்னைக்கு நம்ம 10th ICSE हिंदी सिलेबஸில் இருக்க नया रास्ता स्टोरी பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ नया रास्ता இஸ் ரிட்டன் பை சுஷ்மா அகர்வால்ஸ். ஹீரோயின் ஆஃப் த ஸ்டோரி இஸ் மீனு. மீனுடைய ஸ்டோரி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அவள் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு MA கிராஜுவேட். அவள் லைஃப்பில் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறா, அவள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி லாயர் ஆகுறா, அப்புறம் அந்த லாயர் ஆகிற காலத்தில் அவள் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறா, ஹவு ஹார்ட் ஷீ இஸ் ஒர்க்கிங், அதெல்லாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க லெசன் 1 பார்க்கலாம். லெசன் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்க மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். தயாராம்ஜி ஃபேமிலி, மாயாராம்ஜி ஃபேமிலி. பிஃபோர் தட் நயா ராஸ்தா, சுஷ்மா அகர்வால் and Meenu, heroine of the story. दयारामजी फैमिली, मायारामजी फैमिली. सो दयारामजी को 3 बच्चे हैं, आशा, रोहित, मीनू. அவருக்கு 3 பசங்க, ஆஷா, ரோஹித், மீனு. தட் இஸ் மீனுவோட தங்கச்சி பேர் ஆஷா, ரோஹித் தம்பி பேர். மீனுவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நேம் நிலிமா. அப்புறம் அவள் லாயர் படிக்கும் போது ஹாஸ்டலில் தங்கியிருப்பா. அப்போ அவளுக்கு ஹாஸ்டலில் கிடைச்ச ஃப்ரெண்டு பேர் மாயா. நீலிமாவுடைய ஹஸ்பண்ட் பேர் சுரேந்தர், நீலிமாவுடைய அண்ணன் பேர் அசோக். இப்போ மாயாராம்ஜியோடைய ஃபேமிலி. மாயாராம்ஜிக்கு 2 बच्चे हैं, 2 பசங்க, அமித் அண்ட் மது. அமித் और सुरेंदर को क्या रिलेशनशिप है? இவங்க 2 பேத்துக்கும் என்ன ரிலேஷன்? மித்ர. அமித்தோடைய ஃப்ரெண்டு சுரேந்தர். सुरेंदर इज नीलिमा's हस्बैंड. அண்ட் அமித்க்கும் மீனுக்கும் क्या रिलेशनशिप है? அமித் வந்து ஒரு தடவை மீனுவை பெண் பார்க்க போயிருப்பாங்க. அமித்துக்கு மீனுவை பிடிச்சிருக்கும், இருந்தாலும் சில ரீசன்னால் அவங்க மேரேஜ் வந்து நடக்காது, அந்த சம்மந்தம் வந்து நின்றுடும். அது என்னன்னு இன் டீட்டெயிலாக நம்ம லெசனில் பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் த மெயின் கேரக்டர்ஸ். இனி லெசன் 1 பார்க்கலாம். नया रास्ता पार्ट 1. यौवन की दहलीज पर खड़ी नव यौवना नीलिमा दर्पण में अपना चेहरा निहार कर कुछ विस्मित सी मुस्कुरा रही थी. அப்போ இளமை பருவத்தில் இருந்த ஒரு இளம் பெண் நீலிமா, தர்பன்னா மிரர், கண்ணாடி முன்னாடி நின்று செஹரா மத்லப் ஃபேஸ், அவளோட முகத்தை அட்மையர் பண்ணிகிட்டு இருந்தா. நிஹார்கர்னா அட்மையர் பண்ணிகிட்டு பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருந்தா. दर्पण में निहारने पर यौवन की लालिमा उसके चेहरे पर छा गई. அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளோட ஸ்கின்னில் அந்த இளம் பருவத்தோட அந்த க்ளோனஸ் வந்து தெரிஞ்சிச்சு. अपना चेहरा वह अभी दर्पण में निहार रही थी कि इतने में उसकी सहेली मीनू ने पीछे से आकर उसकी आंखें पर अपने हाथ रख दिए. அப்போ அவளோட ஃபேஸை பார்த்து அவள் அட்மையர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு, சஹேலி மਤਲਬ ஃப்ரெண்டு வந்து மீனு அவள் பின்னாடி வந்து கண்களை மறைச்சிட்டா. मीनू के कोमल हाथों से आंखों मूंदने पर नीलिमा को कुछ अजीब सा एहसास हुआ. அப்போ மீனுடைய அந்த கோமல்னா சாஃப்டான கைகள் கொண்டு வந்துட்டு நீலிமா கண்களை மறைச்சிட்டோன்னே அவளுக்கு ஒரு விசித்திரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ஏற்பட்டுச்சாமா. दूसरे ही क्षण मीनू उसके सामने आ गई और खुशी से उसके हाथ चूम लिए. இப்போ அடுத்த நொடியே மீனு முன்னாடி வந்துட்டு அவளோட கைகளை பிடிச்சிட்டா. அப்புறம் நீலிமா கேட்குறா, अरे मीनू आज तो बहुत प्रसन्न दिखाई दे रही हो, क्या बात है? नीलिमा ने पूछा. அப்போ கேட்குற மீனு, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக, பிரசன்னா, ஹாப்பி, யூ லுக்கிங் வெரி ஹாப்பி டுடே, வாட் இஸ் த மேட்டர்? நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, என்ன ரீசன்? நீலு அவள் ரிப்ளை கொடுக்குறா. நீலு படே प्यार से पुकारते हुए, ஒரு அன்பாக கூப்பிட்டுட்டு மீனு நீலிமா से बोली. மீனு வந்து நீலிமா கிட்ட சொல்கிறான், मेरा फ़ोटो मेरठ वालों को पसंद आ गया है. என்னோடய ஃபோட்டோ வந்து மெரட்ன்றது ஒரு ஊரோட பேர். மெரட் வாலோ அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு வந்து பசந்த் ஆகையா, பிடிச்சிருச்சு. கல்வே ஹமாரே கர் ஆ ரஹே ஹே, நாளைக்கு அவங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க. परंतु कुछ सोचते ही मीनू के चेहरे पर उदासी छा गई. அப்புறம் ஏதோ யோசிச்சுட்டு அவள் ரொம்ப உதாசினா சேட், அவள் வந்து ரொம்ப கவலையாயிட்டாலாமா. मीनू को अपनी ज़िंदगी के कुछ क्षण याद आ गए. அவளுக்கு வந்து அவளோட லைஃப்பில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ், சில நிமிடங்கள் வந்து ஞாபகம் வந்துருச்சு. पहले ही कई लड़कों ने उसे देखा, पर किसी ने कद की चोटी व किसी ने सांवली बताते हुए उससे शादी करने से इनकार कर दिया. அப்படின்னா முதலே அவளை நிறையா பசங்க பெண் பார்க்க வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் அவளை வந்து ஷார்ட் ஹைட்டு ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமா. கொஞ்சம் பேர் சாவ்னா வீட்டிஷ் கலர், அவள் ஒரு மாநேரமாக இருந்தாலும் மீனு ரொம்ப அழகாக இருப்பாள், ஆனாலும் மாநேரம்னு சொல்லிட்டு அவளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாமா. இன்கார் கருதியனா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. अतीत की स्मृतियों में डूब जाने पर उसकी आंखें चलचलाने पड़ी.
அத்தீத் கே ஸ்மிருத்தியும் அப்படின்னா அந்த ஓல்டு மெமரிஸ் ஞாபகம் வந்தவொடனே மீனோட கண் கலங்க ஆரம்பிச்சிச்சாம்மா. நீலிமா உஸ்கே ஹிருதய் கி பாத் சமஜ் ரஹி தி. ஆஸ் அ ஃப்ரெண்டு நீலிமா வந்து அவளோட ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டாலாமா. उसने मीनू का ध्यान इस ओर से हटाने के लिए अपने अनेक मुद्राओं में खींचे अपने फ़ोटो उसके सामने रख दिए और एक एक करके दिखाने लगी. அப்போ அவளோட மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக தியான் இஸ் ஓர் சே ஹட்டானே அவள் மைண்டை வந்து இதிலேருந்து வேற ஒன்றில் சிந்திக்க வைக்கிறதுக்காக அநேக் முத்ராவோ மே கீஞ்சே अपने ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸில் எடுத்து அவளோட ஃபோட்டோஸ் வந்து மீனோட முன்னாடி ஒன்றா வச்சிட்றா. नीलिमा सुंदर तो थी ही, उसके फ़ोटो और भी अधिक आकर्षित लग रहे थे. नीलिमा வந்து அழகாக இருப்பாள், ஆனாலும் அவளோட ஃபோட்டோ அதிக் இனி பகுத் ஆகர்ஷிக் ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்துச்சாமா. नीलिमा की सुंदरता देखकर मीनू से चुप ना रह गया. नीलिमाவுடைய அந்த அழகை பார்த்துட்டு மீனுனால சும்மா இருக்க முடியல. वह उसकी प्रशंसा करते हुए बोल ही पड़ी. அப்போ அவளை ப்ரைஸ் பண்ணி பாராட்டி என்ன சொல்கிறா, नीलिमा लगता है ईश्वर ने तुझे फुर्सत में बैठकर बनाया है. கடவுள் உன்னை ரிலாக்ஸான மைண்டில் நல்ல மைண்டில் இருக்கும் போது உன்னைய படைச்சிட்டாரு. கியா நாக் நஷ் ஹே தேரே, என்ன மூக்கு முடியும் இருக்க நீ அப்படின்ட்டு. ஒரு ஊப்பர் சே கோரா ரங், அப்புறம் ரொம்ப ஃபேர் கலர். வா जो कोई भी तुमसे विवाह करेगा वह वास्तव में बहुत ही भाग्यशाली है. யார் உன்னை கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ரியலி வெரி लक्की मैन அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. मीनू के मुंह से अपनी प्रशंसा सुनकर नीलिमा दिल ही दिल में प्रसन्न हो उठी. அப்போ மீனோட வாயால் அவளோட அந்த பாராட்டை கேட்டுட்டு நீலிமா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணா. परंतु उसे मीनू के दिल में छिपी पीड़ा का आभास था. அப்போ அந்த இருந்தாலும் அவன் மனசில் பதைந்த அந்த கெட்ட பழைய நினைவுகள் அதையெல்லாம் நினச்சி அவன் வேதனைப்பட்டான். तभी मीनू के भाई रोहित व नीलिमा की माँ ने कमरे में प्रवेश किया. அப்போ என்ன ஆகுது, நீலிமாவுடைய அம்மாவும் மீனுடைய அண்ணன் பாய் ரோஹித்தும் வந்துட்டு தம்பி ரோஹித்தும் ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. கமரே मतलब ரூம் அதில் வர்றாங்க. दोनों प्रसन्न नज़र आ रहे थे, ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்களாமா. आज मीनू व नीलिमा दोनों का एमए का परीक्षा फल निकला था. அப்போது மீனு உடுதும் நீலிமா உடுதும் எம்ஏ रिजल्ट வந்துருச்சு. ரோஹித் பரீட்சா परिणाम का अखबार लेकर आ गया. அப்போ அந்த ரிசல்ட்டுடைய நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு ரோஹித் வந்துட்டான். दोनों अखबार देखकर झपट पड़ी. मीनू प्रथम श्रेणी में पास हुई थी और नीलिमा द्वितीय श्रेणी में. அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப ஈகர்னஸாக அந்த நியூஸ் பேப்பர் பார்க்குறாங்க. மீனு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருப்பா, நீலிமா செகண்ட் கிளாஸில். माँ ने दोनों का मुँह मीठा कराया और आशीर्वाद देकर बाहर चली गई. அப்போ அவங்க அம்மா வந்து ரெண்டு பேருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு ரெண்டு பேரையும் ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டாங்க. मीनू के हाथ में जो हीन भावना के कारण मीनू के हृदय में जो हीन भावना के कारण दुख के भाव उभर रहे थे अब खुशी में परिवर्तित हो गए. அப்போ அவள் மீனுடைய மனசில் என்ன கவலை படிஞ்சிருந்துச்சோ இப்போ அது வந்து சந்தோஷமாக ஆயிடுச்சு. प्रथम श्रेणी में पास होने पर वह खुशी से फूली ना समाई और नीलिमा से लिपट कर झूम गई. அவள் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனவுன்னா அவளோட ஹாப்பினஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீலிமாவை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணான். மீனு प्रसन्नचित भागी अपने घर चली गई. அப்புறம் அவள் சந்தோஷமாக அவளோட வீட்டுக்கு போயிட்டா. परंतु नीलिमा की आंखों में मीनू का वह उदास चेहरा घूमता रहा जो हीन भावना के कारण उदास हो गया था. परंतु दूसरे ही क्षण विजय की खुशी में उभरी उसकी खुशी की भावना भी आंखों से ओझल ना हो सकी. तभी नीलिमा गुनगाने लगी. அவள் மீனு அவங்க வீட்டுக்கு போனாலும் நீலிமாவுக்கு வந்து அந்த மீனுடைய அந்த சேடு முகம் அவளோட கவலை அதை நினச்சி இவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாலாமா. ஆனால் அடுத்த நொடியே அவளோட அந்த விக்ட்ரி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனதை நினச்சி அவளும் சந்தோஷப்பட்டுட்டா. மீனும் சந்தோஷப்பட்டுட்டு ஒரு பாட்டு பாடுறா. கபி சுக் ஹே கபி துக் ஹே அபி கியா தா அபி கியா ஹே அப்படின்னு சொல்லி பாடிட்டு गुनगाते हुए नीलिमा अपने बिखरे ஃபோட்டோவும் உட்டாக்கர் ரக்கனே இல்லையா. அவள் அப்படியே பாடிட்டு அவளோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான்.
ஸோ இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் லெசன் பார்க்கலாம். தன்யவாத்.